பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும்போது அதனுடைய ரிட்டர்ன், அந்த ரிட்டர்னும் திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட் ஆகும்போது ஃபைனலா வர ரிட்டர்ன் வந்து ரொம்ப பெரிய ரிட்டர்னா வரும். அதுதான் காம்பவுண்ட் ஆகி வருது. அதனாலதான் அதனுடைய பெரிய பவர். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் refers to the phenomenon where returns on an investment, whether it is interest on savings or profit from investments, are reinvested. அந்த ரீஇன்வெஸ்டட்ங்கிறது அதுல முக்கியமான விஷயம். ஒரு அமௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு an investment profit, so the investment plus profit, அந்த profit from investment அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரீஇன்வெஸ்டட் ரிட்டர்ன் ஜெனரேட் ஃபர்தர் ரிட்டர்ன்ஸ். இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இது வந்துட்டு இந்த growth வந்து எக்ஸ்போனென்ஷியலா growth ஆகும். எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா வந்துட்டு அப்படியே ரொம்ப வேகமா வளர்ச்சி, அதிவேகமான ஒரு வளர்ச்சி. எக்ஸ்போனென்ஷியலா growthங்கிறது வந்துட்டு உடனே ஆகுமா? இல்ல, ஓவர் டைம், அதிகமான நாட்கள், நாளாக தான் அதனுடைய வளர்ச்சி வந்துட்டு எக்ஸ்போனென்ஷியலா போகும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம இனிஷியலா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த அமௌண்ட் சேர்ந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ப்ராஃபிட்ஸ். இதை வந்துட்டு ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னா ஓவர் டைம், ஒரு டைமுக்கு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம், கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் அப்படி சொல்லலாம். ஆனா எல்லாமே வந்துட்டு ஒரு டைம், ரொம்ப நாள் கழிச்சு லாங் டேர்ம்ல வந்து பெருசா இருக்கும் growth. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இதுல வந்து ஒரு $100 அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, at 10% இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து ஏன் அப்படின்னா ஒரு ஈஸியா ரவுண்ட் நம்பர். $100 10% இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அல்லது ப்ராஃபிட். இது நம்ம இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் அல்லது ப்ராஃபிட்டும் சொல்லலாம். இது வந்து ஒரு $10 கொடுக்குது. இது வந்து இயர் 1ல, ஃபர்ஸ்ட் இயர்ல. இயர் 2லயுமே வந்துட்டு அது $10 தான் கொடுக்கும். இயர் 3லயுமே $10 தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து இதை சேர்த்து 100 + 10, இந்த 110 வந்து நம்ம வந்து 110 வந்து இன்வெஸ்ட் பண்றது இல்ல, சிம்பிள்ல. இது வந்து இது போயிட்டே இருக்கும். இது வந்துட்டு இப்ப டாலர் டேர்ம்ல, இப்ப நம்ம வந்து ஒரு ருபீஸ் டேர்ம்ல நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஒரு 10,000 ருபீஸ் நம்ம வந்துட்டு இப்ப இன்வெஸ்ட் பண்றோம். இது வந்துட்டு ஒரு 10% ரிட்டர்ன். இப்போ ஈக்குவல்ஸ் எவ்வளவு வரும்? 10,000 + 10%, 11,000. 10வது வருஷத்துல 23,580.7 + 10%, 25,938 ரூபா.